இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் விசிட் பண்ணலாம் வாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து வெல்டி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 6 செடி பக்கம் வெல்டி வச்சுருக்கேன். எல்லாம் மிங்கிள் பண்ணி வச்சுருக்கேன். வெல்ட்ரி வந்து வந்திருக்கு பாருங்க. இதுக்கு மேலே நம்ம முட்டோம்னா ஒன்று பெருசாகாது, அப்படியே படுத்துரும். ஸோ இதை இன்றைக்கி எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் வேறு எங்கே வந்துருக்குங்க வெல்ட்ரி. நிறைய பூ விட்டுருக்கு. இது பாருங்க, இங்கே வெல்ட்ரி வந்துருக்கு. இதையுமே எனக்கு எடுத்து ஸ்டார்ட் பார்க்கலாம். பிஞ்சில் நல்லா தான் இருக்கும். இது ஒன்று. அடுத்து வந்து நமக்கே தெரியாது போல் எவ்வளோ வந்திருக்குன்னு. இது பாருங்க, இப்போதான் காய் இப்போ பிடிச்சிருக்கு. இன்னொரு 2-3 நாள் ஆயிரும், பெருசாக இருக்குது. அடுத்து நிறையா வந்திருக்கு, தேடணும் போல். விட்டுட்டோம்னா பழுத்துடும் போல். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆகும். இது ஒரு 2 நாள் ஆயிரும். இப்போ தான் வந்திருக்கு. ஸோ நல்லா வந்தால் நிறைய பார்த்தோம்னா வெல்ட்ரி இருக்கும். ஏன்னா வந்து வெல்ட்ரி நல்லா வருங்க. புதுசாக வைக்கிறவங்க வெல்ட்ரி தாராளமாக வைங்க, ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பொறிச்சு பார்த்துடலாம் அப்படிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பழம். காய் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. ஓகே, இது ஒரு அடுத்த வெல்ட்ரி. இதையும் கட் பண்ணிடுவோம். நல்லாயிருக்கும், இந்த ரேஞ்சிலே சாப்பிடலாம். நம்ம மாடி தோட்டத்தில் இதே போதும், இன்னும் சாப்பிட்ட போதும் நமக்கு. இது ஒன்று பார்த்து இது வந்து ஓகே. இது 2 நாள் கழிச்சு எடுத்துக்கலாம் நம்ம, இன்னும் பெருசாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 2 வெள்ளரிக்காய். நீங்களும் மாடி தோட்டத்தில் வந்து வெள்ளரிக்காய் வைங்க, கன்ஃபார்மாக நல்லா ரிசல்ட் கிடைக்கும். சொல்லுவாங்க. அடுத்து நம்ம என்னன்னு பார்ப்போம் நம்ம மாடி தோட்டத்தில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெண்டை பார்த்தீங்கன்னா எனக்கு வெள்ளைப்பூச்சி நிறைய வந்துச்சு. அஸ்வினி பூச்சிம்பாங்க, அது நிறைய வந்துருச்சுங்க. அதனால தான் அந்த இலையெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். இது வருங்க, எப்பவுமே வெண்டை நல்லா வரும். ஸோ வந்திருக்கு. அஸ்வினி பூச்சி தான் கொஞ்சம் நிறைய வந்துருச்சு. இது ஓகே, இது பழுத்துரும், கட் பண்ணிடலாம். ஆனால் இதுவும் பாருங்க ஓரளவு வந்திருக்கு. ஓகே, வீட்டுக்கு தேவைக்கு இது ஓகே, போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா மீனமிலம் அடித்தது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து அவரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு 2-3 நாள் ஆகிடும். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஞ்சு வந்துருச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், இது வந்து முல்லைப்பூ. இது இப்போ தான் வச்சுருக்கோம். ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் டேக் பண்ணுற பாருங்கள். அடுத்து ட்ராகன் ஃப்ரூட். இது வந்து வெங்காயம். எல்லாம் பாருங்கள், எல்லாம் முளைச்சிருச்சு. வெச்ச வெங்காயம் எல்லாம் முளைச்சிருச்சு. இது வந்து நான் வச்சதை வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவும் டேக் பண்ணுற பாருங்கள். எல்லாமே முளைச்சிருச்சு பாருங்கள். இது வந்து நாட்டு வெண்டைங்க, இப்போ சிவப்பு கலர் அந்த வெண்டைங்க. இது பாருங்க, தம்பி வந்து ஆர்வமாக வெள்ளரியை சாப்பிட போகிறாரு, கையில் வச்சிருக்காரு, சாப்பிட ரெடியாக இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். தேங்க்யூ, பாய்.